புதிய கிருபை புது கவியா புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதான் நடத்துகிறீர் நூதன சாதனை சேர்த்திடுவீர் நிரப்பினிதான் நடத்துகிறீர் நூதன சாதனை சேர்த்திடுவீர் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி அழைப்பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன் இசை கேட்டோ மறைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குதே இசை கேட்டோ அலைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி அழைப்பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருங்கள் என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருங்கள் உமது போலோ உன் தடியோ உண்மையா என்னையும் சேர்த்திடுவே உமது போலோ உன் தடியோ உண்மையா என்னையும் சேர்த்திடுவே பாதம் பணிந்தேன் நாளும் துதியேன் உம்மை அன்றி அழைப்பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே தனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே கடந்திருந்த தனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே கடந்திருந்த கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர் கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி அழைப்பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே தென்னிதய தெய்வமே நீர் எனது இறைவா அருளிலே தென்னிதய தெய்வமே நீர் எனது இறைவா அருளிலே நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி அழைப்பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடிகள் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடிகள் சீக்கிரமாய்
அனாதி தேவன் அழைக்கிறார். அவர் நித்திய பிரியங்களுக்கு ஆதாரம் ஏற்படுகிறார். அனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரியோடு தூய தேவ ஒளியே. கானக பாதை காரியோடு தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும்பீருத்தாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. திருப்பை கூறு மனதுருகும் தூய தேவ அன்பே. திருவை கூறு மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. புவியாற்றிலை கடந்திடுவார் தூய தேவதயவார். புவியாற்றிலை கடந்திடுவார் தூய தேவதயவார். கடும் வானகத்தில் கர்த்தர் மாறி நீரே இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே
ஜலம் தாவிக்கும் குடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சகலம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 33வது இந்த உள்ளம் புதுப்பிக்க பாடல் 33வது. புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றொண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றொண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே முகத்தை சிறு சிறு மறைத்தாரே. நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா,
நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. கொஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தான் தந்தனை ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு இறைத்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவே. நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. என்ற உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். நாம் சற்று நேரம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை சற்று நேரம் நாம் துதிப்போம். துதித்து அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2-3 பேர் மத்தியில் நான் இருப்பேன் என்று இயேசு வாக்களித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையில எங்கள் மத்தியில் ஆண்டவரை நீங்க அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனையை கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆமென். ரிபா ஷபல பரபல பரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் வல்லவர் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஓ ரிபா ஷபல பரபல பரபா. ஓ ரிகமா ஷபல பரபல பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா ஷபல பரபல பரபா. ஆண்டவரே ரிபா ஷகரபதியால பரபல பரபல பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா.
தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் நம்மை காத்ததாலே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். 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 ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பு தேவனையும் துதிக்கிறோம். அல்லேலூயா. கிருபைக்காக இறக்கத்துக்காக இம்மட்டுமே காத்த தேவனையும் தோற்றிருக்கிறோம். ஒரு கல்மா சியால கிருபைக்காக ஆண்டவரே கிருபைக்காக இம்மட்டும் காத்தீரே. அப்பா இந்த நாளையும் கொடுத்தீரே. அப்பா இந்த நாளில் உண்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு பாராட்டின இறக்கத்துக்காக உங்களுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாப்பா. உமக்கு ஆராதனை செலுத்துகிறாங்க, உமக்கு ஆராதனை செலுத்துகிறாப்பா. ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களை உயர்த்த போகிறீரப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு நீர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உண்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறாப்பா. எரிக்கப்பட்டோம் ஆனாலும் மன்னித்திடாமல் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காத்து நடத்துகிற இம்மானுவேல் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரான், ஸ்தோத்திரான், ஸ்தோத்திரான். தொடர்ந்து தீபங்கள் ஆண்டவரே மகிழ்ப்பட்டபடியாலே
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நேற்றே நம் யாவிலேயும் நீதிமொழிகளை வாசிக்கும் அதில் நோட்டீஸ் முதலாக வந்து நீதிமொழிகள் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். பொய்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. சரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவர் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. பொய்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுங்கு. சோம்பல் தூங்கிவிட பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் இந்த வேலையினால் பாசம் சொல்லி நீதிபதிகள் 19ஆம் அதிகாரம் நான் இவ்வளவு நேரம் வாசித்தோம். இதுல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு சில காரியங்களை மட்டும் நான் பார்க்கலாம். 3ஆம் வசனம் வாசிக்க. 3ஆம் வசனம். மனுஷனுடைய மகன் வழியை தாறுமாறான், என்றாலும் அவன் மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடைக்கும். இதுல அழகா சொல்லப்படும் மதியினம் என்று சொல்லப்படும். மதியினம் என்றால் மதி என்று சொன்னால் மதி என்றால் அறிவு, ஞானம், அப்படிப்பட்ட காரியத்தை மதியினம். நீங்க பிரசங்கியில் ஒரு வாசிக்க, பிரசங்கி 10:1 வாசிக்க, 10:1 வாசிக்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாடி கெட்டு போகப்பட்டது.
ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே இங்க சொல்லப்படுறது சொற்ப மதியினம். அங்கே பார்க்கிறோம் மதியினம் தாறுமாறாக்கும், ஆனாலும் அவனுடைய கர்த்தருக்கு தாங்கள் அடையும் சொல்லப்படுறது. இந்த பிரசங்கில வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போகும் பண்ணும், ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். அழகாக சொல்லுகிறார், செத்த ஈக்கள், செத்த ஈக்களுக்கு ஒப்பிடுகிறார். இந்த செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போகும், அப்படித்தான் சொற்ப மதியினம் கூட அப்படியே செய்யும் என்று ஞானி கூறுகிறார். ஆகவே மதியினம் என்பது ஒரு ஞானமாய் நடக்கிறது. அதுக்குதான் சாலமோன் ராஜா என்ன கேட்டாரு, ஞானம் கொடுங்க என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் ராஜா கிட்ட தாவீது ராஜா மரணித்த பிறகு சாலமோன் ராஜா அவருக்கு அடுத்ததா ராஜாவாக வருகிறார். அப்ப ஆண்டவர் சொப்பனத்துல வந்து கேட்கிறார், அவர் பலி செலுத்துறார், 1000 பலி செலுத்திய பிறகு சொப்பனத்துல வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். போது அவர் கேட்கிறார், இவ்வளவு மனலத்தனையான திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஆட்சி பண்ணணும், எனக்கு என்ன வேணும், ஞானம் வேண்டும். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்ட ஞானத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ கேட்ட அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் கொடுக்கிற, அதோடு கூட என்ன கொடுக்கிறேன்னா உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஏற்கனவே அவர் ராஜாவுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? ராஜா, அவங்க அப்பா பெரிய ராஜா தாவீது, எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. தாவீது பெரிய ராஜா, தாவீதை போல ஒரு ராஜா நம்ம பார்க்க முடியாது. அவர் எல்லாத்திலையும் தலை சிறந்தவர். அவருடைய மகன் சாலமோன் அப்பா சொத்து அவருடைய பிள்ளைக்கு அவ்வளவு திரளான சொத்து இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சாலமோன் ராஜா கேட்கிறாரு, எனக்கு ஞானம் கொடுக்க சொல்றாரு. அல்லேலூயா. ஆகவே சொற்ப மதியினம் கூட என்ன செய்யலாம், கெட்டு போகப்பட்டது. ஆகவே நாம் சில வேளையில நம்மை அறியாமலே சில காரியங்களை செய்து விடுவோம். நானும் கூட தான் சில காரியங்களை செய்து விடுவோம் என்றால் சொற்ப மதியம். அதே வேதத்துல இன்னொரு ராஜாவை பார்க்கிறோம். ஒரு ராஜா ஆகாப்னு ஒரு ராஜா. அந்த ஆகாப் ராஜா வந்து தான் வீட்டு அரண்மனையில பக்கத்து இருக்கிற திராட்சை தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். திராட்சை தோட்டத்தை, நாபோத்துடைய அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த திராட்சை தோட்டம் அவருக்கு பிடிச்சிடும். இப்படி இந்த பக்கத்துல இருக்கிற தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்தை நம்ம எப்படியாவது வாங்கணும், எப்படியாவது அதை கைப்பற்றணும்னு சொல்லி அந்த மனுஷனை கூப்பிட்டு கேட்பார், அந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும், அந்த திராட்சை தோட்டத்தை எவ்வளவு பணம் கேட்கிறீங்க கொடுத்துட்றேன், அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுங்க சொல்லி கேட்பார். கேட்கும்போது நாற்பது சொல்றாரு, இந்த திராட்சை தோட்டம் வந்து என்னுடைய பிதாக்களுடைய சொத்து. யாருடைய சொத்து? என்னுடைய பிதாக்களுடைய சொத்து. இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து மனசு துக்கமா போய் படுத்துவார். அப்ப ராஜா ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசபேல் வருவாங்க. வந்து ராஜா துக்கமா இருக்கிறத பார்த்து, ராஜாவே துக்கமா இருக்குன்னு கேட்கும்போது, நம்ம அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த திராட்சை தோட்டம் என் கண்ணுக்கு பார்வைக்கு நல்லா இருக்குது, அந்த திராட்சை தோட்டத்தை நமக்கு சொந்தமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன எசபேல், இதுதானா, இதை நான் சீக்கிரமா அவன் நல்லா முடிச்சு தரேன்னு சொல்லி அந்த மனுஷன் மேல ஒரு பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி அவனை பிடிச்சி மகா சபையில நிக்க வச்சு அவனுக்கு மேல சாட்சி சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம், பொய் சாட்சி சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஏற்படுத்தி அந்த மனிதனை கொன்று விடுவார்கள். அப்ப வந்து எசபேல் சொல்லுவாங்க, ராஜாவே அந்த மனுஷனை கொண்டு இப்ப போய் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்து. அப்ப எவ்வளவு பெரிய ராஜாவுக்கு ஒரு சொற்ப மதியம். அந்த திராட்சை தோட்டத்தை நம்ம கீரை கொள்ளையா மாற்றோம். திராட்சை தோட்டத்தை தான் மாற்றோம்னா கீரை கொள்ளையா மாற்ற போறோம். நல்லா இருந்த திராட்சை தோட்டத்தை என்ன செய்யறாங்க, சிலர் என்ன செய்யறாங்கன்னா, நல்லா இருக்கிறது எப்படியாவது திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையா மாற்றணும்னு சொல்லி அந்த ராஜாவை போல ஒரு சொற்ப மதியினம். ஆகவே அந்த சொற்ப மதியினத்தை குறித்து நாம பார்க்கிறோம். அதே 19ஆம் அதிகாரத்துல, நீதிபதிகள் 19ஆம் அதிகாரத்துல நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 14ஆம் வசனம் வாசிக்க. 14 இல்ல 19, நீதிபதிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரும் ஈவு. இந்த வசனம் நல்ல ஒரு அருமையான வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஆக வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம்.
அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யணும்னா நாம சுதந்திரத்தை சேர்த்து வைக்கணும். நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கணும். நாம வீடும் ஆஸ்திய பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நாளைக்கு நம்முடைய பிள்ளைங்க நம்மள கேட்பாங்க, எனக்கு என்ன சேர்த்து வச்ச கேட்கறாங்களா இல்லையா, எனக்குன்னு நீ என்ன சேர்த்து வச்ச கேட்பாங்கல்ல. அப்ப நம்ம சொல்லணும், இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லணும். இன்றைக்கு அந்த மதியம் இல்லாதனால சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்குன்னு ஒரு எதுவும் பண்ண மாட்டோம். அதுல நம்ம நன்றா இருக்க வேண்டும். அதான் சொல்றேன், வீடு முக்கியம், வீடு முக்கியம். அதான் 127ஆம் சங்கீதத்துல கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் பிடித்திருக்கிறது விருதா. அப்போ கர்த்தர் வீட்டை கட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டி கொடுக்கிறார். அந்த புத்தியுள்ள மனைவி, நீதிமொழிகள் 14:1 சொல்லுவாங்க, புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறான்னு சொல்லுவாங்க. ஆண்டவரும் கட்டி கொடுக்கிறாரு, மனைவியும் கட்டணும். அல்லேலூயா. அதான் சொல்றது, புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் அருளும் ஈவு. ஆக நம்முடைய பிதாக்கள் நமக்கு வைத்து போன சொத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா அதை சேதப்படுத்தக்கூடாது, அதை நம்ம கட்டி காக்கணும். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்குது. அல்லேலூயா. அதான் யாக்கோபு ஏசான்னு 2 பேர் இருந்தாங்க. இந்த ஏசா தன்னுடைய தகப்பனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிருக்கான். மூத்த பிள்ளைக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க, அந்த ஷேரை அலட்சியம் பண்ணான். அவன் பசியோட வேட்டையாடிட்டு வரான். ஏசா காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரான், ரொம்ப பசியோட வரான். அப்ப யாக்கோபு ஒரு சிவந்த நிறத்துல ஒரு கூழ் காய்ச்சி கொடுக்குறது. அப்போ ஏசா கேக்குறான், யாக்கோபே எனக்கு ரொம்ப பசியா இருக்குது தம்பி, பசியா இருக்குது, அந்த சிவந்த கூழ்ல கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கும்போது அப்ப யாக்கோபு உஷாராயிட்டான். அப்படியா, அப்ப அந்த சேஷ்ட புத்திர பகத்துக்கு கொடு, நான் உனக்கு கூழ் தரேன். அல்லேலூயா. அப்ப ஏசா எவ்வளவு சொற்பம் மதியீனமா இருக்கான் பாருங்க. அவன் சொல்லுவான், நான் பசியில சாக போறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லி நீ எடுத்துக்க, எனக்கு இப்ப பசிக்குது, எனக்கு கூழ் கூடுன்னு சொல்லி வாங்கி அந்த கூழை குடிச்சான். அப்ப யாக்கோபு எவ்வளவு தந்திரமா, அவன் பேரே எத்தன், யாக்கோபு என்றாலே எத்தன். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த யாக்கோபு என்ன செய்யறாருன்னா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தையும் பறித்துக் கொள்கிறார். அப்படியாக அந்த ஏசா என்ன பண்றா கேர்லெஸ்ஸா இருக்கிற அலட்சியம். ஆகவே வீடு ஆஸ்தி இதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, அதுல நாம கட்டி காக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கிற வேண்டும். அடுத்ததாக 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு போய் கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் ஐஸ்வர்யமும் கடமும் அவரால் தான் வருது. ஐஸ்வர்யமும் கடமும் யாரால வருது? கர்த்தரால வருது. அவருக்கு போய் என்ன செய்யறோமா கடன் கொடுக்கிறோம்னா ஏழைக்கு இறங்க வேண்டும். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்க வேண்டும். நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10 முதல் 3 வசனம். அங்கே கொர்நேலியுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, செசரியா பட்டணத்துல. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. அவரை குறித்து சொல்லும் போது இருந்தான், தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுது தேவனை மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் வீட்டார் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், தேவனுக்கு பயந்திருந்தார்கள். அவன் என்ன செஞ்சானா தர்மம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் எப்பொழுது ஜெபம் பண்ணினான். 4வது கடைசியில தான் சொல்றாரு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறது, ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், தப்பு இல்லை. ஆனா நீதிபதிகள் 28:9 சொல்லுங்க, வாசிங்க. நீதிபதிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்போ வேதத்தை ஃபர்ஸ்ட் கேட்கணும். வேதம் என்ன சொல்லுது? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இந்த கொர்நேலியுவை பாத்தீங்கன்னா
அவர் தேவ பக்தி, முதலாவது தேவ பக்தி, இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம், தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம், அடுத்தது தர்மம் பண்ணுகிற மனுஷன், தர்மம் பண்ணுகிற மனுஷன், அடுத்ததாக தான் சொல்றது எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம்? அப்பதான் தேவ தூதன் வருகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் தர்மம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டாம், தேவ பக்தி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, வீட்டாராக குடும்பத்தோடு தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, தானம் தர்மம் பண்ணுகிறவர்களாக, எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நீதிபதி மத்தேயு 25 அதிகாரத்துல பாக்குறோம். மத்தேயு 25 அதிகாரத்துல 35 வசனம். மத்தேயு 25:35. பசியாயிருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன். இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது இந்த கேள்விதான் கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். ஆக இயேசு வருகையில இந்த கேள்விதான் முதலாவது கேட்கிறது. என்னப்பா செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆகவே அந்த வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு, உங்களால முடிந்த அளவுக்கு ஏழைக்கு இறங்குங்க, அது கர்த்தருக்கு கடன் கொடுத்ததற்கு சமம். அல்லேலூயா. அப்பா அந்த கர்த்தர் என்ன செய்யறா, அந்த கடனை திரும்ப அடைக்கிறார். அல்லேலூயா. அந்த கடனை திரும்ப வட்டியை முதலமா நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சொற்ப மதியினத்தை அகற்றிவிட்டு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வீடு ஆஸ்திகளை சேர்த்து வைப்பது மாத்திரமல்ல, நாம் ஏழைகளுக்கும் இறங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே அவருடைய வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மோடு பேசினபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நாம் எழுதி ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சொல்வாங்க. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாது என்னேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கோ பேரொலியே விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கோ பேரொலியே விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்பசனம் ஏந்திக் கொண்டே உலகெங்கும் சுடர்விடுவே, உம்பசனம் ஏந்திக் கொண்டே உலகெங்கும் சுடர்விடுவே, தூதித்து
குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்குரமே அழிவில்லா கெட்டயமே, ஆத்துமாவே நங்குரமே அழிவில்லா கெட்டயமே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நம்பிக்கையே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைதானே பின்தொடர்வே, உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மைதானே பின்தொடர்வே, உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத நேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஆமென். இந்த வேலையை காணிக்கிற சொல்வாங்க. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட பாஸ்டர் அவர்கள் ஊழியத்தை நிமித்தமாக அவர்களுக்கு சென்றிருக்காக அவர்கள் ஊழியத்திற்காய் நாமும் செலுத்திலே இருப்போம். இந்த நாளிலுமாய் வார கூட்டங்கள் வழக்கம் போல நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள் ஆமாங்கே ஜெபித்து தனது நாமத்தை மகிமைப்படுத்துவர். புதன்கிழமை வேறுபாடம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாசத்தில் நடைபெறும். எல்லா ஜெப கூட்டங்களிலும் விசுவாசத்தில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர்? ஆமென். சொல்லுகிறது அவை நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ருசித்து பார்க்க வேண்டும். எப்போது ருசித்து பார்ப்போம்? நமக்கு துன்பங்கள் வருகிறதான வேளையிலே, வியாதிகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வருகிறதான வேளையிலே, தேவன் நமக்கு நன்மை செய்கிற
செய்வதை நாம் எண்ணி பார்க்கும்போது அதை ருசித்து பார்க்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்குமாய் கர்த்தர் நம்மை ஆட்சி பேச்சு அரவணைத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ மக்கள் தேவனை அறியாதவனும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டு தேவன் அல்லாதவைகளை தேவன் என்று சொல்லி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாய், அவரை நாம் தொழுது கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலுமாய் ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்திலேயாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் வெற்றிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இன்றைக்கு நாம் ஒருவேளை வெட்கத்தினாலே சோர்ந்து போய் மூளையிலே முடங்கிக் கொண்டு துக்கம் நிறைந்தவர்களாய் சோர்ந்து போய் காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருத்தருக்கும் கடந்து வருகிறது. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் வரும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய மகிழ்ச்சியையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான போராட்டங்களினாலும் சஞ்சலங்களினாலும் துன்பங்களினாலும் கவிந்து கொண்டு நிம்மதி இழந்தவர்களாய் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு என்ன சொல்கிறார்? நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுக்கிறார்? அதே அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிங்க. சிறுமைப்பட்டதான பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? பலனை கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. இதற்கு சிறுமைப்பட்டிருக்கலாம், எல்லாருனாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அந்தஸ்து நமக்கு இல்லாமல் காணப்படலாம், எல்லாரும் நம் கீழானவர்களாய் காணப்படலாம். ஆனாலும் சிறுமைப்பட்டதான நமக்கு தேவன் இரட்டிப்பான பலனை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நொறுங்கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் இருதயத்திலே நொறுங்கொண்டு காணப்படுறாங்க, திக்கற்றவர்களாய் காணப்படுறாங்க. நமக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே என்று சொல்லி கலைந்து இருதயம் நொறுங்கி போய் காணப்படுறார். தங்களுடைய துக்கத்தை, தங்களுடைய வேதனைகளை யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்று சொல்லி கூட அறியாதவர்களாக என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு கவலையிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு தேவன் இரட்டிப்பான பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் கற்றுள் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிறைப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் பலவிதமான கட்டுகளிலே சிறைப்பட்டிருக்கிறாங்க, பாவங்களிலே சிறைப்பட்டிருக்கிறாங்க, விடுவிக்க முடியாதபடி, விடுதலை இல்லாதபடி சிக்கி தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்டதான பிள்ளைகள், சிறுமைப்பட்டதான ஜனத்துக்கு இன்றைக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே 3வது வசனத்தை பார்க்கிறதான வேளையிலே, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சீயோன் என்றால் சபையை கூட அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சீயோன் பார்க்கிறோம், வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம், அது நமக்கு என்ன செய்ய, நாம் இனிமே போக போற ஒரு இடமாய் காணப்படுது. பூமிக்குரிய சீயோன் பர்வத்திலே கூட கர்த்தர் வாசமா இருக்கிறார், சபையிலே கூட கர்த்தர் வாசமா இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த சபையை வந்திருக்கிறதான நாம் துயரத்தோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்திலே, சமூகத்திலே இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் துயரத்தோடு கூட, துன்பத்தோடு கூட, வியாதியின் வேதனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். நம்முடைய துயர எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் எதுக்காக கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று
நாம் என்ன செய்கிறார்? அவர் நாட்டினார் நீதியின் விருட்சங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நாம மகிமைக்காக நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? நாட்டினார் ஜீவ விருட்சங்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கேட்டால் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை வாசித்து பாருங்க. சங்கீதம் 92 12 13 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 92 12 13. நீதிமான் படையை போல் செழிக்கும், யூதனோடில் உள்ள கேட்பதை போல் வளர்ந்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீதியின் விருட்சங்களாக கர்த்தர் நம்மை சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், அவர் நாமத்தின் மகிமைக்காக இருக்கிறதான பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆலயத்திலே நாட்டப்பட்டதான பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். ஆமே. இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கேட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகும். ஆமே. வறட்சியான காலங்கள் நமக்கு காணப்பட்டாலும் கூட அந்த வறட்சியான காலத்திலும் கர்த்தர் நம்மை செழிப்புள்ளவர்களாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது நாம் செழிப்பா இருப்போம். எப்படி செழிப்பா இருப்போம்? சங்கீதம் 52:8 நாம் பார்க்கிறோம். பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கு. ஆலயத்திலே நாட்டப்பட்டதான பிள்ளைகள், தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டதான பிள்ளைகள் பச்சை பசேர் என்று இருப்பார்கள். அப்படி என்றால் என்ன? அவர்கள் செழித்திருப்பார்கள். ஆமென். அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அவர்கள் பலனற்று போனாலும் சரி, வயது சென்றவர்களாக இருந்தாலும் சரி, வியாதியின் சூழலை காணப்பட்டாலும் சரி, இல்லை என்றால் வறுமை இருந்தாலும் கூட, அப்படிப்பட்ட சூழலில் கூட கர்த்தர் ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கையை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 1:3 நாம் பார்க்கிறோம். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறதான பிள்ளைகள், தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறாங்களா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை கண்டு இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே இன்றைக்கு நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் இன்றைக்கு சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறதான பிள்ளைகள், ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லாரும் நீரூற்று எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமே. நீரூற்று ஓரமாய் நடப்பட்டது மாத்திரமல்ல, காலத்திலே கனி கொடுக்க அவர்கள் வல்லவராயிருக்கிறார்கள். சில மரத்தை நம்ம பார்க்கிறோம். வீட்டுல சில சமயத்துல மரம் காய்க்கும், சில சமயத்துல என்ன செய்யாது, காய்க்காது. அப்படியே போடும். சில நேரம் கழிச்சு சிறு காய்க்கும். ஆனா இங்க பாருங்க, எல்லா காலங்களிலும் அது என்ன செய்ய, தன்னுடைய காலங்களிலே கனி கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். ஆமே. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பு. என்னெல்லாம் நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ, விரும்புகிறீங்களோ, கர்த்தருக்கு பிரியமாய் எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, நீங்க நம்புகிறபடி விரும்புகிற காரியங்கள் உங்களுக்கு கர்த்தர் வாய்க்கை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டதான பிள்ளைகள் என்னாலும் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். எரேமியா 17:7 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்க பார்க்கிறோம்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்காக மகிமைக்கென்று நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆலயத்தை நடப்பட்டோம். அப்படிப்பட்டதான பிள்ளைகள் பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிறதான பிள்ளைகள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டதான பிள்ளைகள் கர்த்தர் மேலே என்ன இருக்கணுமா? நம்பிக்கை. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரையே
நம்பிக்கொண்டிருக்கிறதான பிள்ளை. இன்றைக்கு எல்லாரும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உறுதியாய் இன்றைக்கு காணப்படுகிறதா? இல்லையென்றால் காற்று அடிக்கிறதான வேளையிலே எப்படி எல்லாம் அசைந்து விழுந்து போகிறதோ அப்படியாய் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுகிறதா? இல்லை என்றால் உறுதியாய் கர்த்தர் மேல நாம் நம்பிக்கையா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. சற்று கேட்டு பாருங்க. இன்றைக்கு நமக்கு வருதான பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்களிலே கர்த்தர் மேல நம்பிக்கை இன்றைக்கு குன்றி போகிறது. ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் என்று சொல்லி நாம் கர்த்தரை தூஷித்து கர்த்தரை மறுதலித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவை நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். ஆனால் அவனுக்கு துன்பம் வருகிறதான வேளையிலே அவன் தேவனை மறுதலித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிகளான நாமும் கூட கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தாலும் கூட நமக்கு நேரிடதான பிரச்சனைகள், சூழ்நிலை மத்தியிலே கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோமா அல்லது நம்முடைய நம்பிக்கை குறைந்து போகிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நம்பிக்கை வைக்கிறாங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, வாயளவுல கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்றாங்க. ஆனாலும் அவருடைய நம்பிக்கை வேறு எங்கும் இடத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சில மனுஷர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காதபடி தங்களுடைய சொத்து, சுகம், செல்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து நம்பிக்கை குன்றாதபடி தேவன் மேல நாம் நம்பிக்கை வைக்கிறதான வேளையிலே தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதான என்னாலும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, உஷ்ணம் வருகிறதை கூட காணாதபடி என்னாலும் செழித்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? அவரை துதிப்பதற்காக. ஹல்லேலூயா. அவரை என்னாலும் நாம் துதித்துக் கொண்டே இருப்பதற்காக, துதியை சொல்லுவதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அனுதினமும் எப்பொழுதும் எவ்வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காலையில எழுந்தா கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். மதிய வேளை, இரவு வேளை, எந்த வேளையிலும், வேலை ஸ்தலத்திலும் கூட கர்த்தரை நாம் துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து 2 நாளாகமம் 20:20. வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இங்கே பார்க்கிறோம், யோசபாத் அவனோடு கூட இருக்கிறதான ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறதான வேளையிலே நாம் ஸ்திரப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. நிலைத்து நிற்போம் என்று சொல்லி தெளிவாய் கூறுகிறதை பார்க்கிறோம். எப்பேற்பட்டதான சூழ்நிலையை இப்படியா யோசபாத் சொல்லுகிறான் என்று சொல்லி கேட்டால், அம்மோனியர், மோவாபியர், மலை தேசத்தார் எல்லாரும் அவருக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியல. அவர்கள் பயந்து போன ஒரு சூழ்நிலை. எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. யுத்தத்தினாலே எத்தனை பேர் மறித்து போவார்கள் என்று தெரியவில்லை. உயிர் இருக்குமா என்று தெரியவில்லை. இப்படிப்பட்டதான சூழ்நிலை அவர்கள் பயந்து கலங்கினதான வேளையிலே யோசபாத் அங்க இருக்கிறதான மக்களை பார்த்து சொல்றான், கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நமக்கு கஷ்டம் வருகிறதான சூழ்நிலையிலே நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய நம்பிக்கையை விட்டு போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்க வசனத்தை பார்க்கிறோம், பிரச்சனை வருகிறதான சூழ்நிலையில தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். அப்ப நம்பும் போது நாம் உறுதியாய் காணப்படுவோம். நிலை நிற்கப்படுவீர்கள், நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அங்கே அடுத்ததாக வாசித்து பாருங்க. அதே அதிகாரத்திலே 14, 15 வசனங்களை வாசிக்கிறோம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசரிப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது,
சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்ப என்ன சொல்லுகிறார்? யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. அங்கு சூழ்ந்திருக்கிறதான ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான். கலங்கின வேளையிலே, பயப்பட்டதான வேளையிலே யோசபாத் இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதீங்க, யுத்தம் உங்களுடையது அல்ல. ஹல்லேலூயா! யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு அனுதினமும் நமக்கு போராட்டங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், சத்துருக்களால நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நமக்காக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பொருட்டல்ல, இந்த வியாதி எனக்கு ஒரு பொருட்டல்ல. என்னை ஏசுகிற மக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா! யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறதான வேளையிலே, கர்த்தரை நம்புகிறதான வேளையிலே இந்த வாழ்க்கையிலே நாம் நிலைக்கு நிற்போம். ஹல்லேலூயா! அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா! அதே அதிகாரத்திலே 22வது வசனங்களை வாசிப்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க பாருங்க, அம்மோனியர், மோவாபியர், மலை தேசத்தார் எல்லாரும் சண்டைக்கு வராங்க. அந்த சூழ்நிலையிலே அவன் என்ன சொல்லுகிறான்? யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், பாடகர் குழுவினரை அவனை செய்யறான், முன்னாடி அனுப்புறான். யுத்த சேனை, யுத்த மனுஷனுக்கு முன்பதாக பாடல் குழுவினரை அவன் முன்பதாக அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அந்த பாடல் குழுவினர் பாடல்களை பாடி அவர்கள் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி என்ன செய்யறாங்க? முன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்கிறார்? இந்த மக்களுக்கு உள்ளே சண்டை வந்து விடுவது. யாரு? அம்மோனியர், மோவாபியர், மலை தேசத்தார். அவர்கள் ஒருவருக்கு ஒருவராக என்ன செயல்படுறாங்க? சண்டை பண்ணி அவர்களே ஒருவர் வெட்டுண்டு விழுந்து போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அந்த மக்கள் நம்பினார்கள். ஆமென். நம்பினதான வேலை அவர்கள் நிலைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அவர்கள் யுத்தம் செய்யல, தேவன் யுத்தம் செய்தார். என்ன ஆச்சு? சூழ்நிலை அப்படியாய் மாறி போனது. யாரெல்லாம் எதிரிட்டு வந்தார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளாகவே சண்டையிட்டுக் கொண்டு அவர்கள் வெட்டுண்டு மாடி மகிழ்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆமே. நமக்கு எதிராக இன்றைக்கு ஒருவேளை அநேகர் என்ன செய்யலாம்? பல பிரயத்தனங்களை பண்ணி நம்மளை அழிக்கலாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு வந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான கல்லுகளை நமக்கு விரோதமாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தரிடத்திலே நாம் பெற்றதான வேளையிலே, அவரை நம்புகிறதான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைநிற்போம். ஆமே. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையதாய் மாறி போகிறது. ஆமே. அதே மாதிரி 27வது வசனத்தை வாசிப்போம். அதிலே, பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிக்கூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஆமே. இங்க பாருங்க, கர்த்தர் பேரிலே அந்த மனுஷ சத்துருக்கள் அவங்க பேரில் என்ன செய்தாங்க? களி கூற பண்ணினார். ஹல்லேலூயா! தேவன் எப்படியாய் நம்மளை மகிழச் செய்கிறார் பாருங்க. அவங்க கடந்து சென்றதான வேலையிலே யுத்தத்தில் முடிந்து போகும்போது மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய கலக்கங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை களி கூற பண்ணுகிறார். ஹல்லேலூயா! நாம் மகிழ்ச்சியோடு கூட திரும்பி போக தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளை, சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆமே. ஒரு களி கூறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே அவர்கள் எல்லாரும் யூதருக்கு விரோதமா என்ன செய்கிறாங்க? அவர்கள் சாகடிக்கலாம் என்று செய்யறதான வேளையிலே காரியம் மாறுதலாய் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஏதாவது ஆலோசனையை வைத்து நம்மளை எல்லாம் சங்கரிக்கலாம் என்று சொல்லி எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் அந்த காரியத்தை எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம நினைச்சிட்டு இருப்போம்,
இந்த பிரச்சனைகள் நமக்கு மேல போய் கொண்டிருக்கிறது, குடும்பங்களிலே இப்படிப்பட்டதான பிரச்சனை இருக்குது, இது எப்படி சரிப்படுத்துவது என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், அவளுக்கு கலையை கொண்டிருக்கலாம். வியாதியின் சூழலை நம்ம ஒரு பக்கம் வாட்டிக் கொண்டிருக்கலாம், வயோதிகம் நம்ம வாட்டிக் கொண்டிருக்கலாம், வேலை ஸ்தலங்களிலே நமக்கு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட பார்க்கிறோம், இங்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதமான ஆலோசனையும் மாற்றி நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆலயத்திலே நாட்டப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில என்னாலும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை காணப்படும். இங்கே பார்க்கிறோம், எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம், வாசிங்க. அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதான நம்பிக்கை என்றால், அவனுக்கு பின்னும் முன்பும் இருந்த எந்த ராஜாக்களுக்கும் அப்படிப்பட்டதான நம்பிக்கை இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாய் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்துள்ள ஒரு ராஜாவாய் எசேக்கியா ராஜா காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 6-7 வசனங்களை வாசிப்போம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை விட்டு எத்தனையோ மக்கள் அற்புதங்களை அதிசயங்களை கண்டு தேவனிடத்துல வராங்க. ஆனா காற்று அடிக்கிறதான வேலையிலே, அலை மோதுகிறதான வேலையிலே பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம். அவர்கள் கர்த்தரை ருசித்து பார்த்தும் கூட இன்றைக்கு என்ன செய்யறாங்க, பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இவன் என்ன செய்தான், கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அடுத்ததாக வாசிங்க. அவரை சார்ந்திருந்தான். ஆமென். கர்த்தரை அவன் சார்ந்திருந்தான். எஸ்தரை நாம் பார்க்கிறோம், அவன் நகோமி இடத்துல என்ன செய்தாய், ரூத்தை பார்க்கிறோம். நகோமி இடத்துல அவளை சார்ந்திருந்தான். உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன் தேசம் என்னுடைய தேசம் என்று சொல்லி அவள் கூறுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். ஆனால் அவரே நாம் என்ன செய்ய வேண்டும், பற்றி கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் என்ன கற்பனை நமக்கு வைத்திருக்கிறார், வேத வசனம் நமக்கு என்ன கொடுக்கிறது, அவருடைய வாக்குகள் என்ன இருக்கு, வாக்குத்தத்தம் என்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமா, கை கொண்டு அவன் நடந்தான். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தின்படி நாம் நடக்கிறோமா, வேத வசனத்தை கை கொண்டிருக்கிறோமா, கற்பனைகளை நாம் என்ன செய்கிறோம், நாம் சரணபடி நடக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 33:9. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் பக்கமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர். வார்த்தைகளை கை கொண்டு உடன்படிக்கையை காக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை கர்த்தரை அறிந்ததான நாம், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வதான நாம், தேவனுக்கு பயப்படுகிறதான நாம், வார்த்தைகளை கை கொண்டு அவர்களை காக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டதான பிள்ளைகள், அவர் மேல் நம்பிக்கை வைத்ததான பிள்ளைகள், அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும். ஆமென். அப்படிப்பட்டதான பிள்ளைகள் வசனங்களை கை கொள்கிறதான வேளையிலே, அதை காக்கிறதான வேளையிலே ஆசீர்வாதம் நமக்கு கற்றுக் கொள்ளுகிறார். சங்கீதம் 119:1 பார்க்கும், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மாற்றத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை உடன்படிக்கைப்படி நாம் நடக்கிறதான வேளையிலே நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். சிமியோனும் லேவியும் 7 சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு குச்சியை கொண்டு தங்கள் அக்கிரமத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கிறார்கள். இங்கே பார்க்கிறோம், லேவியை தேவன்
யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதான வேளையிலே லேவி அவன் சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்காதபடி லேவியை சபித்தான். ஆனாலும் கூட அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி போட்டார். எப்பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டதான வேளையிலே, கற்பனைகளை கை கொண்டதான வேளையிலே அந்த சாபம் ஆசீர்வாதமாய் ஓசையினால மாற்றப்பட்டது. வாசித்து பாருங்க. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 32:26. ஆலயத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவுள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சிநேகிதன், அவன் கூட பிறந்தவன், முன்னாடி யாரு இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய நீ வெட்டி போடு என்று சொல்லி அங்கே அது அவனுக்கு சொல்லுகிறதை பாரு. ஆனா சில பேர் என்ன சார் வெட்டி போடாமலே வந்துருவாங்க. நண்பனை எப்படி வெட்டுறது, சகோதரனை எப்படி வெட்டுறது, உடன் பிறந்தவனை எப்படி வெட்டுறது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாரும் வெட்டு சொன்னதான வேலை லேவியின் புத்திரன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டபடியால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொண்டபடியால், யாரும் எதிர்பார்க்காதபடி அவர்கள் நண்பர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் கூட பிறந்தவர்களாலும் சரி, அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் எல்லாரையும் வெட்டி போட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அது நிமித்தமாய் அவர்களுடைய சாபத்தை நீக்கி போட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சபிக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சாபம் தொடர்ந்து பல இடங்களிலே பார்க்கிறோம். பல குடும்பங்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக தலைமுறைக்கு தலைமுறையாய் சாபங்கள் தொடர்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை சார்ந்து ஜீவிக்கிறதான வேளையிலே அந்த சாபத்தை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை கட்டிவிட்டான். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளதான பிள்ளைகளும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன் அவனோடு கூட இருந்தார்? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டான், கர்த்தரை மேல் நம்பிக்கை வைத்தான், கர்த்தர் மேல் சார்ந்து கொண்டான். அப்படி சார்ந்து கொண்டதான பிள்ளைகளோடு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்று சொல்லி அவன் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே அவன் காரிய சித்தியுள்ளவனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நாம் எப்பொழுதும் இசைந்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விட்டு சென்றாலோ அல்லது நாம் கர்த்தரை விட்டு சென்றாலோ அது என்ன செய்யறால் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அதனால சாபமும் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வருவதை பார்க்கும். எப்பொழுதும் கர்த்தர் அவரோடு இருந்தார். நம்மோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் கூட இருக்க வேண்டும். நாமும் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கிறதான வேளையிலே அவன் காரிய சித்தியுள்ளவனாய் மாறினான். சங்கீதம் 91:14-15 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஆபத்து நானே அவனோடு இருந்து. ஆமென். ஆபத்து நமக்கு நேரிடுதான செயலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்ததான தேவன் இங்கு பார்க்கிறோம், ஆபத்து காலத்திலே நான் அவனோடு இருந்து அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு பல இடங்களிலே ஆபத்துகள்
நம்மை சூழ்ந்திருக்கிறது. எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. நம்ம நேற்று 2-3 நிமிஷத்தை பார்த்தோம். குற்றாலத்துல என்ன செய்யுது, மழை அதிகமாய் பெய்யுது. மழை இந்த காலத்துல பெய்யுமானே யாருக்கும் தெரியல. ஆனா மழை பெய்ஞ்சதுனால அந்த பழைய அருவியில என்ன செய்யுது, வெள்ளம் பெருக்கு. மக்கள் எல்லாம் என்ன செய்யல, வெள்ளம் வரும்னே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் அந்த குழந்தை எல்லாம் பழுத்து போகுது. ஒரு அம்மா சொல்லுது, நான் குழந்தைய எங்க சுற்றுலாவுக்கு கூட்டு வந்தேன், எங்க வீட்டுக்கு போய் நான் என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு தெரியல, குழந்தைய மறிச்சிருச்சேன்னு அழுகிறதை பாரு. ஆபத்து நமக்கு எப்பொழுது எந்த வேலையில வரும் என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதான பிள்ளைகள், அவரை சார்ந்து ஜீவிக்கிறதான பிள்ளைகள், வசனத்தை கைக்கொள்ளதான பிள்ளைகள், ஆபத்து நேர்ந்த சூழலில் கூட கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிறோம். போகிற இடங்களில் எல்லாம் அவனுக்கு அனுகூலத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமே. நம்ம ஒருவேளை திக்கு தெரியாம எந்த சூழல் எங்க போகிறது கூட நம்ம தெரியாத அலைமோதி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அனுகூலங்களை, வழி வாசல்களை திறந்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரோடெல்லாம் கர்த்தர் இருக்கிறார், யாரோடெல்லாம் கர்த்தர் துணையா இருக்கிறார் நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்புகிறதான வேளையிலே கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 115 நம்ம அதான் பார்க்கிறோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவனுக்கு துணையும் அவருக்கு கேடகமுமா இருக்கிறார். கர்த்தரை நம்பும் நாம் இஸ்ரவேல் சின்னங்களாய் நாம் கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் நம்பும் போது கர்த்தர் நமக்கு பட்சமா இருக்கிறார், கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அதிலே நாம் பார்க்கிறோம், ஆரோன் குடும்பத்தார் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதான பிள்ளைகளோடு கூட கர்த்தர் என்றைக்கும் துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், தேவனுக்கு நடுகிறதான பிள்ளைகளோடு கூட கர்த்தர் என்றைக்கும் வாசம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு நாம் பயப்படுவோம். அவருடைய ஆழத்திலே நாட்டப்பட்டதான பிள்ளைகள், அவர் மேல் நம்பிக்கை வைத்ததான பிள்ளைகள், அவரை சார்ந்து கொள்கிறதான பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நாம் நடக்கிறதான வேளையிலே, அதன்படி நாம் வாசம் செய்கிறதான வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டிட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எவ்வேளையிலும் கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாரும் கண்களை மூடி கர்த்தரிடத்திலே நாம் ஒரு புது பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை வெளிவாய் திறங்க. தேவ பிரசன்னம் நமத்திலே கடந்து வந்தபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உண்மை வழி நடந்திடும் உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் கூட அதுவரை இந்த இடத்துல நம்முடைய கர்த்தர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அதுவரை கர்த்தரை நம்பின ஒவ்வொருவரையும் காப்பாற்றி ஆகாஷ் ராஜாவை ஆண்டவரை மற்றும் ஆண்டவரை ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவரை நாங்களும் கர்த்தரை நம்பி ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை துணியாய் பற்றி கொண்ட ஆண்டவரை அப்பா இலை பச்சையாயிருக்கிற புஷ்பம் வருகிறதை காணாமல் ஆண்டவரே மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஒரு மரத்தை போல நாங்கள் செழிப்பாய் காணப்பட கிருபை தர வேண்டுமாய் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க
பெரியோர் சிறியோர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பத்தக்கதாக கர்த்தரை ஆண்டவரே அப்பா விசுவாசித்து கர்த்தரை ஆண்டவரை சார்ந்து கொள்ள தேவன் கிருபை தர வேண்டுமாய் செல்கிறோம். இந்த ஆண்டவரே அப்பா இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கும். நீதிமான் பணியை போல் சிரித்து தீபநாளில் கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சங்கீதம் 91:15 வாசிக்கிற ஆபத்திலே நான் ஆண்டவரே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி உயர்த்துவேன் என்று சொல்லி எல்லாம் அவனோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மையை உறுதியாய் பற்றிக் கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கன்று ஆண்டவரே அப்பா சாட்சியாய் நிற்க ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வழி செய்ய வேண்டுமாய் செலுத்துகிறோம். கரங்கள்ல கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை மாட்சிமை ஆண்டவருடைய பிரஸ்தாப ஸ்தோத்திரம் அனைத்தும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள பரலோக பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகம் இன்றும் என்ற சதா காலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நாம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவர்